தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் கடந்த ஆண்டு பிப்ரவரி 26ஆம் தேதி டெல்லி துணை முதல்வர் மணீஷ் சிசோடியாவை சிபிஐ கைது செய்து சிறையில் அடைத்தது. பதவி விலகினார். அடுத்த 2 வாரத்தில் மணீஷ் சிசோடியாவை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். இந்த விவகாரத்தில் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியது. ஓராண்டுக்கும் மேலாக டெல்லி திகார் சிறையில் இருக்கும் மணீஷ் சிசோடியா சிபிஐ அமலாக்கத்துறை வழக்குகளில் ஜாமீன் கேட்டு டெல்லி சிறப்பு கோர்ட்டில் மனு செய்தார். அவரது மனுக்களை கோர்ட் தள்ளுபடி செய்தது. சிறப்பு கோர்ட் உத்தரவை எதிர்த்து டெல்லி ஹைகோர்ட்டில் மணீஷ் சிசோடியா மனு தாக்கல் செய்தார். நீதிபதி ஸ்வர்ணகாந்த் சர்மா விசாரித்தார். சிபிஐயும் அமலாக்கத்துறையும் தொடர்ந்து கைது செய்யும் நடவடிக்கையில்தான் ஈடுபட்டு வருகின்றன. சிபிஐ அமலாக்கத்துறையிடம் ஆதாரங்கள் இல்லாததால் மணீஷ் சிசோடியா மீது குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ய முடியவில்லை. வழக்கு விசாரணையில் எந்த முன்னேற்றமும் இல்லை. எனவே மணீஷ் சிசோடியாவுக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என அவரது வழக்கறிஞர் தயான் கிருஷ்ணன் வாதிட்டார். ஆனால் மணீஷ் சிசோடியா மனு மேல் மனு போட்டு குற்றச்சாட்டு பதிவை தாமதப்படுத்துகிறார். கெஜ்ரிவால், ஆம் ஆத்மி கட்சி ஆகியோரையும் அக்யூஸ்டாக வழக்கில் சேர்க்க உள்ளோம். எனவே ஜாமீன் வழங்கக்கூடாது என அமலாக்கத்துறை வழக்கறிஞர் வாதிட்டார். அதன்படி கெஜ்ரிவால், ஆம் ஆத்மி கட்சி பெயர்களுடன் கூடிய குற்றப்பத்திரிகையை கடந்த 17ஆம் தேதி டெல்லி சிறப்பு கோர்ட்டில் அமலாக்கத்துறை தாக்கல் செய்தது. இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் மணீஷ் சிசோடியா ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை நீதிபதி ஸ்வர்ணகாந்த் சர்மா ஒத்திவைத்தார். நாளை மாலை 5 மணிக்கு மணீஷ் சிசோடியாவின் 2 ஜாமீன் மனுக்கள் மீதான முடிவை நீதிபதி அறிவிக்க உள்ளார். இதனால் ஆம் ஆத்மி கட்சி, பாஜக வட்டாரங்களில் பரபரப்பு நிலவுகிறது. முதல்வர் கெஜ்ரிவாலைப் போல மணீஷ் சிசோடியா வெளியே வருவார், ஆம் ஆத்மி கட்சி வேட்பாளர்களுக்காக பிரச்சாரம் செய்வார் என தொண்டர்கள் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர். டெல்லியில் உள்ள 7 லோக்சபா தொகுதிகளில் வரும் 25ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடக்கிறது. 23ஆம் தேதி பிரச்சாரம் நிறைவடைகிறது.